Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் Chandra's Kitchen-ஐ subscribe செய்யாதவர்கள் ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில Veg Lunch Routine மூணாவது பகுதி தான் பார்க்குறோம். இந்த Veg Lunch Routine பார்த்தீங்கன்னா weight loss பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல ரொம்ப சத்தான ஒரு லஞ்சும் கூட. பிகினர்ஸ்க்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒவ்வொரு ரெசிபியும் நான் தனித்தனியாகவே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுக்கவே நிறைய டிப்ஸ் இருக்குது, அதனால் இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ நம்ம முதல்ல வாழைத்தண்டை பற்றி பார்க்கலாம். இந்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலுமே வாழைத்தண்டை உணவில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா காரணங்கள்னு சொல்லும் பொழுது காலையில் அவசர நேரத்தில் என்னால் வாழைத்தண்டை கட் பண்ணி சமைக்க முடியல அப்படின்றது தான். வாழைத்தண்டை நம்ம முன்னாடி நாளே கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டை கட் பண்ண உடனே தயிரில் போட்டு கலந்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நாள் செய்யும் பொழுது அது கருப்பாகவே இருக்காது. நீங்கள் அப்போ தான் அரைஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் புளிச்ச மோர் இருந்தால் அதில் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். தயிரும் மோருமே இல்லை, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அரிசி களைஞ்ச தண்ணியில் நீங்கள் இந்த வாழைத்தண்டை போட்டு வச்சுக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பை போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கொஞ்சமாக அதில் பிழிஞ்சு விட்டுருங்க. விட்டுட்டு இந்த வாழைத்தண்டை நீங்கள் கட் பண்ணி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா காலையில் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ நம்ம முதல்ல வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை நான் ஏற்கனவே கட் பண்ணி புளிச்ச மோர் கலந்து வச்சிருக்கேன். சிறுபருப்பு, உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, கடுகுளுந்து, தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய் திருவல். இப்போ ஒரு குக்கர்ல முதல்ல நம்ம சிறுபருப்பு களைஞ்சதை சேர்த்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, வெங்காயம், தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டுலாம். வாழைத்தண்டு தண்ணி விடும் அப்படின்றதுனால கம்மியாகவே வைங்க. இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். ஒரு 2 விசிலில் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வாழைத்தண்டு நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டியால் மசிச்சு விட்டுக்கலாம். இன்னும் குறைவாக வேணும்னா நீங்கள் மேலே இன்னும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகுளுந்து சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு நசுக்குனதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிடலாம். ஒரு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பருப்பில் பூண்டை வேக வச்சுருக்கேன், இருந்தாலும் இது வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் வாழைத்தண்டு வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் நான் உப்பு சேர்க்கல. இப்போ நம்ம வாழைத்தண்டு கூட்டை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது நல்லா திக்காக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 கொதி வந்தால் போதும், நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துடலாம். வாரத்தில் ஒரு 3 நாளாவது இந்த வாழைத்தண்டு கூட்டை சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாமே இதில் வராது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது இது. நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு.
இப்போ நம்ம அடுத்ததாக பூண்டை பற்றி பார்த்துடலாம். பூண்டு வந்து வாய்வு தொல்லையை நீக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள்னு 2 பேருக்குமே ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து இது ரொம்ப நல்ல தீர்வாக இருக்குது. நம்மளுடைய முதுகு வலி கால் வலி பிரச்சனைலாம் இருக்கும் பொழுது நம்ம பூண்டு பால் குடிக்க சொல்லி பாட்டிங்க சொல்லுவாங்க. இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா நம்ம உணவுலேயே தினமும் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அதனால் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு, புளி கரைச்சல். பூண்டை வந்து நான் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள், கடுகு, உளுந்து, மிளகு எல்லாம் சேர்த்தது கொஞ்சம். இப்போ நான் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நம்ம அப்பளம் பொரிச்சிக்கணுன்னா அதை பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ வந்து நமக்கு கம்மியாக தான் எண்ணெய் அதில் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வந்து அப்பளம் போட்டு எடுத்துடலாம். நார்மலாகவே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குழம்புங்க வைக்கும் பொழுது கண்டிப்பாக வத்தல் அப்பளம் இது இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இந்த அப்பளமை வந்து சேர்த்துப்போம். இப்போ நான் வந்து ஒரு 4 அப்பளம் பொரிச்சிட்டேன். இது வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடுகு உளுந்து மிளகெல்லாம் சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்க்கல. தனியாக ஒரு 50 கிராம் பூண்டை வந்து நான் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். இது வந்து கொஞ்சம் பூண்டு வந்து இதில் போட்டால் வாசனையாக இருக்கும், அதுக்காக இதில் போட்டு வதக்குறேன். இப்போ நம்ம அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக அரைஞ்சி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம வந்து பூண்டை வேக வச்சுருக்கிறத நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வாசனையாகவும் இருக்கும், பூண்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூட நான் புளி கரைச்சலும் சேர்த்துட்டேன். தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பூண்டை வேக வச்சு அரைச்சி ஊற்றுனதுனால பார்த்திங்கன்னா இதோட சத்துக்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். பூண்டை வந்து தனியாக எடுத்து வச்சுடுறவங்க இப்போ எடுத்து வைக்க முடியாது. பூண்டை எடுத்து வச்சாலும் நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா இதில் கொஞ்சமாக தான் நான் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக புடலங்காவை பற்றி பார்க்கலாம். புடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து மட்டும் இல்லைங்க, முடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப நல்லது. நிறைய விதமான விட்டமின்ஸ் புடலங்காயில் இருக்குது. ஏற்கனவே நம்ம புடலங்காய் சட்னியும் வந்து செஞ்சுருக்கோம். அதோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கடுகுளுந்து, மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகுளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதும் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுடலாம். ஒரு பூண்டை வந்து தட்டி இதோட சேர்த்துருக்கேன். ஏன்னா இது நல்லா வாசனை கொடுக்கும், அதனால தான். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1 சேர்த்துக்கலாம். இது வந்து புடலங்காய் 150 கிராம். இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வெங்காயம் கூடயே வதங்கும் பொழுது இன்னும் நல்லா வதங்கிடும். அதனால் வந்து நம்ம தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. வேக வச்சோம்னா தனியாக அதோடைய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியிலேயே போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
இந்த புடலங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் தேங்காய் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் சேர்க்க வேணாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி வத்திருச்சு. இப்போ நம்மளுடைய புடலங்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வெஜ் லஞ்ச் ரொட்டீன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய வெஜ் லஞ்ச் ரொட்டீனில் பூண்டு குழம்பு, அப்பளம், வாழைத்தண்டு கூட்டு, புடலங்காய் பொரியல், அதுக்கப்புறம் சாதம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.